மக்களே, செம்மையான ஒரு செய்தி. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் அப்படி ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாருன்னா தமிழக அரசு. இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக இந்த ஒரு வேலை வாய்ப்பு வெளியாயிருக்கு. ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியாயிருக்கு. சரிங்களா, ஒன்றும் இல்லைங்க, 5 ஆப்பர்ச்சுனிட்டி வெளியாயிருக்கு. சரிங்களா, 5 வகையான டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் தான் வெளியாயிருக்கு. சரிங்களா, இதை தொடர்ந்து பார்ப்போம். சம்பளம் தானே நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். சம்பளம் 35,000ரூவாங்க. 35,000ரூவா சம்பளம் மாதம் நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? என்னோடய சேனலை மறக்காமல் பாருங்கள். பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒப்பந்த அடிப்படையில் தான் இதுக்கு வந்து வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. சரிங்களா, விண்ணப்பங்கள் எங்கேருந்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணலாம் அப்படின்னா https://coimbatore.nic.in அப்படின்ற ஒரு படிவத்தில் தான் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ முகவரி நான் சொல்லிட்டேன். கடைசி நாள் வந்து 30/10/2025 மாலை 5 மணிக்குள் அவங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன வேலைக்கு அப்படின்னா, மைய நிர்வாகி அப்படின்ற ஒரு வேலைக்கு 2 பேரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. நீங்கள் MSW படிச்சிருந்தாலே போதும். சரிங்களா, பேச்சுலர் டிகிரி இன் லாலையோ இல்லை மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிச்சிருந்தாலே போதும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும்ப்பா. தகுதி நிர்வாக அமைப்பில் கீழ் பணிபுரிந்திருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, பெண்களுக்கு தான்ப்பா முன்னுரிமை. 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணி புரிய விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் பேசிஸில் நீங்கள் வேலை செய்ய ரெடி அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மாதந்தோறும் உங்களுடைய வருமானம் 35,000 ரூபா. சரிங்களா, அடுத்த வாய்ப்பு முதுநிலை ஆலோசகர் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னா, மேட்டுப்பாளையத்தில் ஒன்று, தொண்டாமுத்தூரில் ஒன்று. சரிங்களா, ஸோ டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குங்க. இதுக்கு வந்து MSW படிச்சிருக்கணும், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு. ஓகேங்களா, டிகிரி இல்லைன்னா டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாதந்தோறும் எவ்வளோ சம்பளம் தெரியுமா? 22,000 ரூபா ஒரு மாதத்துக்கான சம்பளம். சரிங்களா, வயது 21 வயசுக்கு மேலே இருக்கணும், 40 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா, தகுதி வந்து எதுலையாவது நீங்கள் ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு முதல் உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா, வழக்கு பணியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 12 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. மேட்டுப்பாளையத்தில் 6, தொண்டாம்புத்தூரில் 6 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா MSW படிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 21லேருந்து 40. ஓகேங்களா, இதையுமே பெண்களுக்கு முன்னுரிமை, சுழற்சி முறையில் வேலை செய்ய நீங்கள் ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் 18,000 ரூபாங்க. சரிங்களா மக்களே, அடுத்த வாய்ப்பு தகவல் தொழில்நுட்ப பணியாளர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 2 பேரை எடுக்கிறாங்க. மேட்டுப்பாளையத்தில் ஒருத்தவங்களையும் தொண்டாம்புத்தூரில் ஒருத்தவங்களையும். இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, கிராஜுவேட் இன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இல்லைனா IT படித்தவங்களுக்கு வருமானம் வந்து கிராஜுவேட் தான். சரிங்களா, அது எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, BSCயாக இருக்கலாம், ஓகேங்களா, இல்லை பிஇயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. இதுக்கு வருமானம் மாதந்தோறும் ரூபாய் 20,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது 21 வயசில் இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்குமே பெண்களுக்கு முன்னுரிமை, சுழற்சி முறையில் வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி ரோல் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பணிக்கு 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. 12,000 ரூபா சம்பளம். 8th படிச்சிருந்தாலே போதும்பா. 21லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையத்தில் 2, தொண்டாம்புத்தூரில் 2, அதனால 4 வேக்கன்சிஸ் இருக்குங்க டோட்டலாக. சரிங்களா, இதுலேயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கடைசி இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, பல்நோக்கு உதவியாளர் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு. இதுக்குமே 4 பேரை எடுக்கிறாங்கங்க. மேட்டுப்பாளையத்தில் 2, தொண்டாம்புத்தூரில் 2. ஸோ டோட்டலாக 4 பேரை எடுக்கிறாங்க. இதுவுமே வந்து நீங்கள் 8th இல்லை 10th படிச்சிருந்தாலோ இல்லை பாஸ் ஆகிருந்தாலோ இல்லை ஃபெயில் ஆகிருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10th ஃபெயில் ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு வருமானம் எவ்வளோனா 10,000 ரூபா. ஓகேங்களா, 10,000 ரூபா தான் வருமானம். வயது வரம்பு 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. முகவரி என்ன அப்படின்னா, மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், பழைய கட்டிடம், தரைத்தளம், கோயம்புத்தூர் 641018 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, தொலைபேசி எண்ணுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள்.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.